சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 18. பாருங்க, 18. ஐயப்பன் குருசாமியா என்ன ஆக்கிட்டாரு. அவர் என்னென்ன விஷயங்களை போதிக்கிறார் பாரு பகவான் ஐயப்பன் ஸ்ரீ தர்மசாஸ்திரா. நீ ஒவ்வொரு வீட்டிலையும் பூஜை செய்யும் போது நீ பணத்துக்காக அங்க நீ எனக்கு பூஜை பண்ணக்கூடாது. பாருங்க, அவர்கள் என்ன கொடுக்குறாங்களோ அந்த குருதட்சிணையை நீ வாங்கி நீ வச்சுக்கணும் என்று சொன்னார். ஆனா அந்த குருசாமி என்ற அந்த மிகப்பெரிய அந்த பொக்கிஷத்தை அது பகவான் எனக்கு பிச்சையாக வரமளித்தார். அந்த வரத்தை பகவான் எனக்கு கொடுத்ததால எனக்கு யார் யார் குருதட்சிணை கொடுக்குறாங்களோ அந்த தட்சிணை ஐயப்பனுக்கே அவருக்கே செலவு பண்ணிடுவார். ஏன்னா அவரு கொடுத்த இது குருசாமி என்ற ஒரு அந்தஸ்து. அப்ப எவ்வளவு கொடுத்தாலும் அந்த குருதட்சிணை நீங்க 100 கொடுத்தாலும் 500 கொடுத்தாலும் 1000 கொடுத்தாலும் 2000 கொடுத்தாலும் 3000 கொடுத்தாலும் 5000 கொடுத்தாலும் அது ஐயப்பனிடத்தில், அது ஐயப்பனுக்கே உரியது. அவரு நீ வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணிக்கன்னு சொல்வார் பகவான் ஐயப்பன். ஐயப்பா, இது உனக்கு உரியது, இது உன் பிள்ளை, உன் பிள்ளையை வைத்து நீ பூஜை செய்ய வைக்கிறாய், உன் பிள்ளையை நீ அழகு பார்க்கிறாய். அதே மாதிரி எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்க. அதே மாதிரி நான் எல்லாரும் மாதிரியும் நான் பூஜை பண்ண மாட்டேன். ஐயப்பன் என்னை போதிக்கிறார். விநாயகருக்கு இப்படிதான் பூஜை பண்ணணும், முருகருக்கு இப்படிதான் பூஜை பண்ணணும், பராசக்திக்கு இப்படிதான் பூஜை பண்ணணும், சிவனுக்கு இப்படிதான் பூஜை பண்ணணும், திருமாலுக்கு இப்படிதான் பூஜை பண்ணணும், கருப்பனுக்கு இப்படிதான் பூஜை பண்ணணும், கருப்பாய் அம்மாவுக்கு இப்படிதான் பூஜை பண்ணணும், 18ஆம் படிக்கு இப்படிதான் பூஜை பண்ணணும். ஐயப்பன் சொல்ல சொல்ல அவன் பிள்ளை சேவகன் நான் ஒவ்வொன்றும் அற்புதமாக செய்து முடிக்கிறேன். ஐயப்பன் அருளால் அற்புதமாக செய்து முடிக்கிறேன். பாருங்க, ஐயப்பன் சொல்ல சொல்லதான் இந்த பிள்ளை செய்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல பகவான் இடத்துல போய் சொல்லக்கூடாது. பகவான் ஐயப்பன் என்ன சொல்கின்றானோ பூஜையில் அதைத்தான் அவன் பிள்ளை மணிகண்டன் நான் செய்கிறேன். பரமாத்மாவை சொல்ல இந்த ஜீவாத்மா செய்கிறேன். ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு தேங்காய் வைப்பங்க. என் பகவான் ஐயப்பன் சொல்வார், ஒவ்வொரு சாமிக்கு தேங்காய் உடைச்சு அந்த தேங்காய் தண்ணியில தான் எல்லா சாமிக்கும் கண்ணு திறப்பேன். அந்த பரமாத்மா என்கிட்ட சொல்லியிருக்கிறார். அந்த பரமாத்மா சொல்ல இந்த ஜீவாத்மா செய்யலாம் என்ன அர்த்தம்? இந்த ஜீவாத்மா செய்து முடிந்து எல்லா சாமிகளையும் அந்த வீட்டிற்கு வரவழைத்து அவர்கள் குலத்தையே காக்க வைக்கிறேன் பகவான் ஐயப்பன். பாருங்க, ஒரு பூஜை பண்ண எனக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல அவங்க வீட்டில் இருக்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்த வைக்கிறோம். பகவான் ஐயப்பனை, என் ஐயப்பனை அழகப்படுத்தி பார்க்கிறேன் நானு. எல்லா புகழும் ஐயப்பன் ஒருவனுக்கே, அவனின்றி அணுவளவும் அசையாது. பாருங்க, என்ன ஒரு பகவானின் கருணை பாருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் குருசாமி என்ற ஒரு அந்த பந்தா அந்த அந்தஸ்துலாம் இருக்கக்கூடாது. அந்த தன்னடக்கத்தை பகவான் ஐயப்பன் கொடுத்திருக்கார். அப்ப நான் போய் தான் அங்க போய் ஐயப்பனை அழகுபடுத்துவேன். விநாயகர் ஆகட்டும், முருகர் ஆகட்டும், பெருமாள் ஆகட்டும், சிவனாகட்டும், அங்க முருகரை அழகுபடுத்தி அவருக்கு நெத்தியில பொட்டு வைக்கிறது மூலம் அலங்காரம் பண்றது மூலம் அதை பார்க்கிற அழகை ரசிச்சு அந்த வாக்கியத்தை பகவான் ஐயப்பன் இருக்கிறார். நீ எனக்கு வேலைக்காரனா இருந்து நீ வேலை செய்ய அங்க போய் பகவான் ஐயப்பன் எனக்கு சொல்லியிருக்கார். அந்த வேலையை இந்த எஜமான் சொல்ல இந்த வேலைக்காரன் செய்கிறான், செய்து முடிக்கிறான். பாருங்க, என்ன ஒரு பாக்கியத்தை பகவான் ஐயப்பன் கொடுத்துறாரு பாருங்க. குருவே சரணம், குருவே சரணம், என் ஐயப்பனே சரணம் ஐயப்பா, என் ஐயப்பனே சரணம் ஐயப்பா, என் ஐயப்பனே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா. குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை.